ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கருவேப்பிள்ளை சாதம். ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு 3 தடவை எடுத்துக்கலாங்க. இந்த சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப வச்சு ஒரு பேன் அடுப்புல வச்சாச்சுங்க. இங்க பாருங்க, 2 கைப்பிடி கருவேப்பிள்ளைய நல்லா கழுவி வெயில்ல காய வச்சிருக்கீங்க லைட்டா. இதை அப்படியே லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்தாம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மசாலா அரைக்க போறோங்க. அந்த மசாலோட சேர்த்து இது மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணலாம். அதிகமா எண்ணெயில சேர்க்காம இதை ஃப்ரை பண்ணா இதோட சத்துக்கள்லாம் ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கறக்காக லைட்டா வெறும் பேன்லயே நான் சூடு பண்ணிக்க போறேன். பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. ரொம்பவும் கருகிற மாதிரி வறுக்க கூடாது. இப்ப இதை எடுத்து வேற ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். பேனை சுத்தம் பண்ணி வச்சிருக்கேங்க. கொஞ்சமா கடலெண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் சூடாயிருச்சுங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், அதுக்கும் குறைவா கொஞ்சமா வெந்தயம், நிலக்கடலை ஒரு 1/2 கப் வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். அதிகமான ஃப்ளேம்ல இதை லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது கூடவே ஒரு 7 8 குருமிளகு, அடுத்தது காஞ்ச மிளகு ஒரு 5 சேர்த்திக்கலாங்க காரத்துக்கு. இப்ப மிளகாய் சேர்த்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்ப லைட்டா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஆறட்டுங்க, ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். இப்ப ஆறுனதையெல்லாம் இந்த ஜார்ல சேர்த்தி வச்சுங்க. இது கூடவே நம்ம ட்ரையா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். இப்ப இது எல்லாத்தையுமே ஒரு 90% அரைச்சிருக்கேங்க. ஓரளவுக்கு குறவரம் இருந்தால் தான் சாதத்துல பெசஞ்சு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இப்போ இதை எடுத்து ஓரமா வச்சிடலாம். இப்போ அதே பேன்ல ஒரு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்தது 4 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா புளிக்கரசல், கொஞ்சமா ஒரு 1 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்திக்கலாம். இந்த புளி தண்ணி ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. அதுக்குள்ள நம்ம சாதம் நான் வடிச்சு வச்சிருக்கேன். அதாவது பாஸ்மதி அரிசி எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா பாயில் பண்ணி உப்பு கொஞ்சம் சேர்த்திருக்கேங்க. வடிச்சு வச்சிருக்கேன். நல்லா உதிரியா இருக்கு. இதுலதான் இன்னைக்கு கருவேப்பிலை சாதம் செய்ய போறோம். சூப்பர்வா இருக்குங்க. பாஸ்மதி அரிசி செஞ்சோம்னா நீங்க வீட்டு அரிசியிலும் கூட செய்யலாம். பொடியோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்துனதுக்கு அப்புறமே அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம சாப்பாட்டுல போட்டு பிசைஞ்சு பேஸ்ட் சேர்த்திக்கலாங்க. நல்ல உதிரியான பாஸ்மதி அரிசியில செஞ்ச கருவேப்பிலை சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல லஞ்ச் பாக்ஸுக்குள்ள கட்டி கொடுத்தோம்னா சூப்பரா எல்லாரும் சாப்பிடுவாங்க. சரிங்களா? இப்ப இது வேற ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். ஒரு அட்டகாசமான கருவேப்பிள்ளை சாதங்க. நல்ல ஒரு வெரைட்டி ரைஸ். டிஃபன் பாக்ஸுக்கு அடிக்கிறது சூப்பரான ரைஸுங்க. நானும் சாப்பிட்டு பார்த்துட்டேன். ரொம்ப டேஸ்டியா இருக்குது. காரமெல்லாம் அளவா இருக்குது. இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான சாதங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.